കേരള കറി കാലിലെ ആർമിസ്റ്റിയാ തുളസി മാഡം കട്ടിത്തരാൻ പറഞ്ഞല്ലേ ചെയ്തോ നീ? ശരി മാമ കിസ് കുത്തിരുപ്പോ. മാമനോ? മാമനല്ല, മദൻ ഏട്ടൻ. ഏട്ടാവാ? ഏട്ടല്ല ഒന്നും വേണാ, ബാവാണ് പറ. ഓ, നീ മലയാളം കേട്ടാ ഞാൻ പറയണോ? ഏയ് ബാവാണ് சொல்லிட்டு போடி. ബാവാണ് കൂപ്പിடு. കയ്യെ വിട്, ഞാൻ പോണു. നീ சொல்லு, ഞാൻ വിടുறேன். അമ്മ വിളിക്കും, ഞാൻ പോണു. ഒരേ തടവ சொல்றீ. ശരി ബാബാ വിട്, ഞാൻ പോണു. ഏയ് ശരി, കുളിക്കണോ? ഡ്രസ് എടുത്ത് വേടി. നീ ആദ്യം കുളിച്ചിട്ട് വാ, ഞാൻ എടുത്ത് വയ്ക്കാം. എന്താ ഓമന കുട്ടി? ആ ഏയ് ടിഫൻ കൊണ്ടുവാടി. இதோ വന്നു. அடே எந்தாடி இன்னைக்கும் கொலாப்புட்டும் கொண்டக்கடலையுமா? இந்த இட்லி வடை பொங்கல் தோசை பூரி இதெல்லாம் தெரியாதா? നീ എല്ലാം പറയും. രാവിലെ നേരത്തെ 5 മണിക്ക് എന്നിട്ട് പൂജ കഴിഞ്ഞിട്ട് അമ്മയ്ക്ക് ചായ ഇട്ട് കൊടുത്ത് നിനക്കും ടിഫൻ ചെയ്ത് തരാനല്ലേ നീ എല്ലാം പറയും. കുറച്ചെങ്കിലും മനസാക്ഷി ഉണ്ടോ? இப்போ நான் என்ன கேட்டேன்? இதுக்கு பதிலா இட்லி வடை சுட்டு தருவியான்னு கேட்டேன். അല്ല നീ പറ. அது நீ പറ. நீ போ. சாரி. இப்போ நான் என்ன பேசிட்டேன்? இது பண்றதுக்கு பதிலா இன்னும் இட்லி பண்ணா இன்னும் சுலபமா இருக்கும். செய்ய தெரியாதுன்றதை எவ்வளவு கேவலமா சமாளிச்சுட்டு போறா. എന്താ ഇവിടെ ശബ്ദം? அது ஒண்ணுமில்ல பெண்குட்டி. மா எப்ப பாரு இந்த இட்லி தோசை பொங்கல் இது தவிர வேற எதுவுமே தெரியாதாம்மா உனக்கு? ஐயோ அம்மாவா என்னடா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சமாளிப்போம். பாத்தியா முன்னாடி எப்படி வித்தியாசமா சமைச்சிருக்கா? ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி சமைச்சு போட்டுருப்பியாமா எனக்கு? ஆமா, நான் சமைச்சு தராம தான் நீ இவ்வளவு உயரம் வளர்ந்து நிக்கிறாளே இன்னைக்கு. உனா இதே ஒன்று சொல்லு. இந்தா இது நீயே சாப்பிடு, எனக்கு தேவையில்ல, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். இனிமே அவளே சமைச்சு கொடுக்க சொல்றா. ஏய் மாமா ஆஃபீஸ் போறேன்டி, வந்து ஹெல்ப் பண்றி. നീ പോ, ഞാൻ വരാ. ഇവിടെ പണിയല്ലേ ചെയ്യുന്നത്? அப்படியா? அங்க வச்சிருக்கியா? சரி சரி, நான் எடுத்துக்கிறேன், நீ வேலையை பாரு. ഏട്ടാ ഇതുവരെയും റെഡി ആയില്ലേ? முடிஞ்சு. എന്താ ഇത്? എന്താടി എന്താടി ചെയ്തു? എത്ര തവണ പറഞ്ഞു ഷർട്ട് ബട്ടൺ പോട് சொல்லி. ஷர்ட் பட்டன்லாம் போடாதீங்க. മദൻ, அத குங்குமம் வைப்பி, அதையும் வச்சு விட்டுரு. ഞാൻ ചെയ്യില്ല, നീയേ വെച്ചോ. அதையும் நானே தான் வச்சுக்கணுமா? என்னடி വെച്ചുക്കോ. அதாடி வைக்க. ഞാൻ പോയി ലഞ്ച് പാക്ക് ചെയ്യാം, നീ വേഗം വാ. நல்ல அம்மா இல்ல. ஏய் பொண்டாட்டி, എന്തിനാ ഇങ്ങനെ ഒളിഞ്ഞിട്ട് വരണത്? அம்மா பார்த்தா கலாய்ப்பாங்கடி. ஏய் எதுடி தேங்காய் எண்ணெய் அவ்வளோ ஊத்துற? ஏய் தேங்காய் எண்ணெய் தலை வலிக்குண்டி எனக்கு. വെളിച്ചെണ്ണ ദേഹത്തിന് നല്ലത്. അതുമല്ലാമ സ്നേഹിക്കുമ്പോൾ വെളിച്ചെണ്ണയ്ക്ക് മാറിക്കോളാன்னு പറഞ്ഞதோ? பறஞ்சது. லவ் பண்ணும்போது 1000 பறையும், அதெல்லாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் அப்படிலாம் சொன்னதான் நீங்களும் லவ் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை, சரி ஓகே, நீ இதை சமைச்சு பேக் பண்ணுற, நான் தொட்டுக்கு மிச்சம் வாங்கிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், ഞാൻ നേന്ത്ര ചിപ്സ് വെച്ചു. நேந்திரன் சிப்ஸா? நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சீர் கொடுத்தாரு அதுவா? காமெடி. ஏதோ எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஆஃபீஸ் போகவே மனசு இல்லை. போய்க்கோ மதன். போறேன்டி. ஐயோ பொன்னாட்டி. എന്താ? லவ் யூ. എന്താ അമ്മേ? ലവ് യു ടു അമ്മേ. ബൈ. ബൈ டி. ராஜி. அம்மே. ஓ, உன் புருஷனை போய் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வா. சரி அம்மே. என்ன?
പണി കഴിഞ്ഞ് നേരത്തെ വരണം. ബൈ. பை. இங்க பாத்தியா, இதான் உன் புருஷன். ஐயோ, എന്തിനാ மேலே கேறினது? அவன் எப்பவுமே அப்படிதாம்மா. இதை விடு, உனக்கு இன்னொரு போட்டோ காமிக்கிறேன். இங்க பாரு. என்ன அது? பின்னாடி ஃபுல்லா மாவாயிட்டு இருக்கு. அது மாவு இல்லம்மா, மருந்து. மருந்தா? அவனுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த சின்ன சின்ன ஸ்டூல்னா ரொம்ப இஷ்டம். அதுல ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் சமைக்கிறப்ப குக்கர் எடுத்து கீழே வச்சுட்டேன். அவன் சேர நினைச்சு அதுல போய் உட்காந்துட்டான். ஐயோ, பின்னந்தாயி. அப்புறம் என்ன, வெடிச்சிருச்சு. பின்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒன்றும் பெருசா ஆகல. சின்னதா மருந்து போட்டு கூட்டு வந்துட்டோம். இப்பத்துல இருந்து அவனுக்கு டிக்கிலோனான்னு கூப்பிட்டாலே கோவம் வரும். டிக்கிலோனாவோ? ஆமா, அவனை யாரு டிக்கிலோனான்னு கூப்பிட்டாலும் கோவம் வந்துடும். உன் புருஷன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், போய் பாரு. வாங்க வாங்க. என்னடி வரவேற்பு ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன மாமியாரும் மருமகளும் ஒரே சிரிச்ச மேனிக்கு இருக்கீங்க? சரியில்லையே. சோஃபா வேணாம், நீ போய் சேர் எடுத்துட்டு வா, நான் உட்காரணும். சேரோ? எதுக்கு? அதான் உட்காரணும். പിന്നെ ചാർ വേണ്ട, ഞാൻ കുക്കർ എടുത്തിട്ട് വരാം. குக்கரா? ஏய் மம்மி, மம்மி நில்லு. மகனே, டேய் அம்மா நில்லு. ஏய் டிக்கிலோனா? அப்படி சொல்லாதடி. ഞാൻ പറയും. டிக்கிலோனா சொல்லாத. டிக்கிலோனா சொல்லாத. അമ്മേ. அப்ப டிக்கிலோனா சொல்லாத. டேய் விட்றா, அவளுக்கு ஏதாவது ஆக போகுது. அவ டிக்கிலோனான்னு சொல்றாமா? விட்றா, பரவாயில்ல விட்றா. டேய் படி. டிக்கிலோனா? மலையாளம் சேனல் வச்சு சாவடிக்கிறாளே. ஏய் இத ரிமோட்டை குடுறீ, நான் பார்க்கணும்டி. சூர்யா டிவில லாலேட்டന്റെ படம் എനിക്ക് കാണണം. சன் டிவில என் தலைவர் படம் நான் பார்க்கணும். എനിക്ക് ലാലേട്ടന്റെ படம் കാണണം. சரி ஓகேடி, உனக்கு வேணாம் எனக்கும் வேணாம். தமிழ்ல ஒரு 10 படம் பேர், 10 விட வேணாடி, 5 படம் பேர் சொல்றீ. இப்போ இங்க ஏஞ்சி போறேன்டி, வீட்டை விட்டு வெளியே போறேன்டி. 5 സിനിമ. 5 சினிமா. ഓക്കെ. തുപ്പാക്കി വിജയ്, മങ്കാത്ത അജിത്, സിംഗം സൂര്യ, പൊല്ലാതവൻ ധനുഷ്, മന്മഥൻ സിംബു. ഞാൻ പറഞ്ഞു. ஓ பறஞ்சிட்டியா? சரி ஓகே பாரு. ആ ഇല്ല ഇല്ല, ഞാൻ പറഞ്ഞല്ലേ, ഇപ്പൊ നീ പറ. 5 മലയാള പടത്തിന്റെ പേര് പറ. 5 மலையாளம் படம் பேரா? நான் ஈஸியா சொல்றேன், நீ வேற பெட்டெல்லாம் கட்டிட்டு പറ. இருக்கியா? பரா பறக்காத இரு. என்ன பரா? பிரேமம், கும்பலாங்கி நைட்ஸ், ஐயப்பனும் கோஷியும், அப்புறம் லூசிஃபர், டிரான்ஸ். டிரான்ஸ். அந்த டிரான்ஸ்ல அவர் நடிச்சிருப்பாரு பாரு, ஒரு நடிப்பு அப்படி இருக்கும். நடிப்புனா அதான் நடிப்பு. சரி ஓகேடி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். அதாவது உனக்கு லாலேட்டன் படம் பார்க்கணும், எனக்கோ தமிழ்ல படம் பார்க்கணும். நம்ம புலிமுருகன் தமிழ்ல வந்திருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. எனக்கு தலை படம் பார்க்கணும். എന്താ ചെയ്യണേ? கோல்ட் ஆயிடி. சரி நான் போய் மெடிக்கல்ஸ்ல டேப்லெட் வாங்கிடுறேன். இரு, மெடிக்கல்ஸ் எதுக்கு? மெடிக்கல்ஸ் வேண்டாம், ഞാൻ கஷாயம் வெச்சு கொண்டு வர. ஓகேயா? உனக்கு எதுக்கு சிரமம்? இரு, ഞാൻ வர. இந்தா குடிக்கி. கசாயம் எல்லாம் செட். என்னடி இவ்ளோ காரமா இருக்கு? கசப்பா இருக்குடி. கண்ணை மூடிட்டு கல்ப் அடிச்சிடு. கல்பா? ஏய் கேரள குடும்பம் சேர்ந்து என்னடி வேலை பாத்தீங்க? மாமா வேலை. മാമാ വേളയാ? എന്റെ മാമനത് തേങ്ങാ ബിസിനസ് ആണ്, ഞങ്ങളും അതേ ചെയ്യുന്നു. தேங்காய் பிசினஸா? வெளியே எங்க இந்த மாதிரி சொல்றாத? എന്താ? இல்ல சொல்லாத, நம்ம குடும்பத்துல ஒரு மானம் இருக்கு. சரி நான் குடிச்சு செத்து போயிடுறேன். நீ போ.
போ நான் பாத்துறேன் போ. குடிச்சிரு. நான் குடிச்சுக்கிறேன், நீ போ.